நீங்க இன்னுமா பூரிக்கு மசால் செய்யறதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு உரிச்சு மசிச்சு அதுக்கப்புறமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா மசால் சூப்பரா ரெடி ஆயிருங்க. பூரிக்கும் நல்லா இருக்கும், மசால் தோசைக்கும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா இருக்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். நல்லா பெருசா இருந்தா 2 போதுங்க. இது 3 பேருக்கான அளவு. 2 பச்சை மிளகாய், நல்லா பெரிய துண்டு இஞ்சி, 1 தக்காளி, 1 அல்லது 2 பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா தோல் உரிச்சிட்டு வெட்டி வச்சுக்கணும். வேக வைக்காத உருளைக்கிழங்கு. வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சாச்சு. இப்போ பச்சை மிளகாயும் இஞ்சி மட்டும் நான் இடிச்சு எடுத்துக்கிறேன். கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஆனா அது சாப்பிடும் போது எடுத்து வைக்க வேண்டி இருக்கும். அதனாலதான் நான் இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கிறேங்க. இப்ப குக்கர்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். கடல் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃபிளவர் ஆயில் ஊத்திக்கோங்க. கொஞ்சமா கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கிறேங்க. நான் வேற எந்த மசாலா ஐட்டமும் சேர்க்கல, சோம்பு மட்டும் தான் சேர்த்திருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சியும் பச்சை மிளகாவும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்க போறோம். நான் கடுகு மட்டும் தாங்க சேர்த்தேன், நீங்க கடலை பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம எப்படியும் குக்கர்ல வேக வைக்க போறோம், அதனால தக்காளி ரொம்ப மேஷ் ஆகி வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா வெட்டிட்டீங்க அப்படின்னா வேகிறதும் சீக்கிரமா வெந்துரும், மசிக்கிறதும் ஈஸியா இருக்குங்க. இப்ப இந்த உருளைக்கிழங்கோட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனாலதான் 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய் தூள் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுல தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே முழுகிற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி. நான் கிட்டத்தட்ட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நல்லா வெந்துரும். நான் பூரிக்கு மசால் செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல கரம் மசாலா எதுவும் சேர்க்க மாட்டேன். அதே மாதிரிதான் இப்ப பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா எல்லாமே என்ன தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. மெத்தட் இதுதாங்க, உங்க விருப்பத்துக்கு பொருட்கள் நீங்க மாத்தி கூட சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணி பாக்குறேன். நம்ம ஊத்தின தண்ணி அப்படியே இருக்கு. இந்த தண்ணியை வடிக்க வேண்டாம், இப்படியே நீங்க மசிச்சு விட்டுக்கலாம். நீங்க மசிச்சு விடும்போது பாத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்குக்கு அந்த தண்ணிக்கும் சரியா போயிருங்க. நான் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்க்கல, இருந்த தண்ணியை வடிக்கவும் இல்ல. பாருங்களேன் எவ்வளவு அருமையான ஒரு மசால் ரெடி ஆயிருச்சு. இதே நீங்க மசால் தோசைக்கு செய்யற மாதிரி இருந்தா நீங்க தண்ணி ஊத்தும் போது நான் 2 டம்ளர் ஊத்தினேன் பாருங்க, நீங்க 1 டம்ளரா ஊத்திக்கோங்க. அப்ப மசிச்சு வரும்போது கரெக்டா இருக்கும். அப்பவும் தண்ணி இருந்ததுன்னா அடுப்புல வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சீங்கன்னா கெட்டியாயிரும். இப்ப இந்த மசாலே ஒரு மணி நேரம் கழிச்சு பாருங்க, நல்லா கெட்டியாயிரும். அவ்வளவுதான், திரும்ப அடுப்புல வைக்க வேண்டியது இல்ல, தாளிக்க தேவையில்லை. கொத்தமல்லி தலை மட்டும் தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு தான் செய்யணும், அப்படி செஞ்சாதான் நல்லதுன்னா ஓகே, நீங்க அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் இப்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கும் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த மசால் நீங்க செஞ்சீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.